என் பேர் போதுமணி சார். என் பையன் பேர் வினோத். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். எங்கள் சின்ன பையனுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோடனே இது மாதிரி கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஏற்கனவே 3 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பையனுக்கு. சரி அவன் இருக்கிற நிலைமை பார்த்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி நம்மளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் சமீரா மேடமை பார்த்தோம். அவங்க வந்து எதனா டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கோஆர்டினேட்டரை வந்து பார்க்க சொன்னாங்க. போய் நாங்கள் போய் அதுக்கப்புறம் சௌமியாவை பார்த்தோம். அது பார்த்துக்கப்புறம் எல்லா ரீசனும் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமா சரி நானே முன் வந்து தான் என் பையனுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சி என் கிட்னி இப்போ பண்ணேன். அதுக்கு இப்போ என் பையன் நல்லாயிருக்கான். 6 மாதம் ஆயிடுச்சு பண்ணி. என் பையனும் நல்லாயிருக்கான், நானும் நல்லாயிருக்கேன். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போதைக்கு. அதே மாதிரி யாராவது இருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்கலாம், கிட்னி கொடுத்து உதவலாம். என் பையனுக்கு வந்து என்னால் வந்து அவனுக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி ஆச்சு. அவன் இப்போ வேலைக்கு போகிறத கூட சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து. அவனும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். என்னால் முடிஞ்ச உதவி என் பையனுக்கு நான் செஞ்சேன். என் பேர் வினோத். எனக்கு வந்து சும்மா இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 1 இயராக நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சுருந்தோம். இருந்தாலும் என்னோடய கஷ்டத்தை பார்த்து எங்கள் அம்மாவும் எனக்கு தானம் பண்ணாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். ஒரு 6 மாதம் ஆச்சு சர்ஜரி பண்ணி. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். எல்லாம் நார்மலாக வாழ்கிற எல்லா மாதிரி இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். இப்போதைக்கு எங்கள் அம்மாவோட மறு லைஃப் கிடச்சிருக்கு எனக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்.